ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எனக்கு என்ன பற்றி பார்க்குறோன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. டிக்டாக் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகுது. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரில அதுவும் மியூசிக்கல் ஆப்னு சொன்னாலே டிக்டாக் தான் ஆல் ஓவர் வேர்ல்டு. பட் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அது பேன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு தோணுது. பட் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இல்லை. நம்ம டிக்டாக்கை பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணதுக்கப்புறமா கூட எப்படி நம்ம டிக்டாக்கை இந்தியாவில் யூஸ் பண்ணுறது, அது பற்றி வந்து வெளியில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். அது என்ன ஆப்னா விபிஎன் ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா விபிஎன் ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி தெரியுமா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது ஒரு விபிஎனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற விபிஎன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் விபிஎன் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃப்ரீடம் விபிஎன் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் செக்யூர் ஃப்ரீடம் விபிஎன். இந்த விபிஎன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ அதனால தான் நான் இந்த விபிஎன் சூஸ் பண்ணுறேன். இந்த விபிஎன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு விபிஎன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி தவிர வேறு எந்த கண்ட்ரிலையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சில லொக்கேஷன் சிங்கப்பூர் கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா விபிஎனை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ விபிஎன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா ஏதாவது ஒரு யூசி ப்ரௌசர், பிரேவ் ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் வெறும் டிக்டாக் இந்தியா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி டிக்டாக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுங்க. கீழே வந்த உடனே டிக்டாக் மேக் யுவர் டேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்துடுச்சு. அதான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ ட்ரை பண்ண மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா வரும். பார்த்தீங்கன்னா வந்த உடனே கேபி பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் டிக்டாக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பழைய அக்கௌண்ட் ஏதாவது இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக்ல சேம் இந்த மாதிரி வந்துட்டு இங்கே உங்கள் அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக பார்த்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நீங்கள் அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆக்சஸ் பண்ணி டிக்டாக் வீடியோஸ் பண்ணலாம், டிக்டாக் ரீல்ஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நீங்கள் ஆப் மூலமாக முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.